ஹாய் காய்ஸ். சிஎஸ்கேவோட அக்ஷன் மெகா அக்ஷன் ரிவ்யூ பத்தி ஒன் வேர்ட்ல ஜட்ஜ் பண்ணணும்னா ரீயூனியன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சாம் கரன் 2020 இருந்தாரு, அவரே பிரிங் பேக் பண்ணாங்க. ரச்சின் ரவீந்திரா கான்வே போன வருஷம்லாம் இருந்தாங்க, அவங்களே கொண்டு வந்தாங்க. அஸ்வின், முக்கியமா சொல்ல போனா அஸ்வின் இருக்காரு. ரீயூனியன் ஃபார் ஏஜஸ் அப்படின்னே சொல்லலாம். 2015 வரைக்கும் நம்ம கிட்ட தான் இருந்தாரு, அவரே பிரிங் பேக் பண்ணாங்க. மேபி ரெய்னா வந்து நல்லா விளையாடிட்டு இன்னும் அவர் அக்ஷன்ல எல்லாம் நேம் கொடுத்துருந்தா மேபி அவரையும் பிரிங் பேக் பண்ணிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். இருந்திருந்தா நல்லா இருக்கும்னே சொல்லலாம். ஓகே. சிஎஸ்கே அக்ஷன் ரிவ்யூ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டாண்டிங் பை சீசன்ஸ் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேங்கிற டீம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ 2008 வந்து 2015 வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு டாமினேட்டிங் டீமா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 18-19 ரொம்பவே நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2020ல ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கிடைச்சது, சர்க்கிள் ஆச்சு. அதுல பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகாம இருந்தோம். 21ல போய் கப் அடிச்சாங்க. திரும்பி 2022ல பிளே ஆஃப்ஸ் கிடைக்காம இருந்துச்சு. 2023 போய் கப் அடிச்சோம். ஸோ 2024ல பாத்தீங்கன்னா திரும்பி நம்ம பிளே ஆஃப் செலக்ட் ஆகாம இருந்தோம். ஸோ 2025 புரியும் நினைக்கிறேன். ஓகே. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டீம்னு சொல்லலாம். அது போக மேனேஜ்மெண்ட், கோச்சஸ் ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கான்வே வந்து 2020 பிளேயரே கிடையாது. இருந்தாலும் அவர் எடுத்து அந்த அளவுக்கு ஒரு நல்லா பண்ணலையா? அதே மாதிரி ஹசலுட் அவரே சொல்லலாம். அவரு ஒரு டெஸ்ட் பவுலரா இருந்தாரு. அவரை கொண்டு வந்து இப்போ ஒரு டாப் மோஸ்ட் 2020 பவுலரா மாத்தினாங்க. அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஹூடா, விஜய் சங்கர் எல்லாம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாக் வந்து ரொம்ப டவுனா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து வெளிக்கொண்டு வர டீம்னே சொல்லலாம் சிஎஸ்கே. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுங்க, அவங்களுக்கு எந்த பெயர் எடுத்தா யார் செட் ஆவாங்க, அவங்க பிச் கண்டிஷனுக்கு யார் இருந்தா நல்லா இருக்கும், அவங்கள ஃபுல் பொட்டன்ஷியல் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் அவங்க ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்னே சொல்ல முடியும். ஸோ அதனால சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாவும் இருக்காங்க இது வரைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கான்வே வந்து 6.25 crores வாங்கியிருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா வந்து 4 crores ஆர்டிஎம் பண்ணாங்க. அஸ்வின் வந்து ஃபுல்லா 9.75 crores வரைக்கும் போய் எடுத்தாங்க ராஜஸ்தான் கூட போட்டி போட்டு. நூர் அகமது அவங்க 10 crore வரைக்கும் போனாங்க. அவங்க டாப் மோஸ்ட் பை வந்து நூர் அகமது தான். ஏன்னா கண்டிப்பா தேவைங்க நூர் அகமது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் தேவை, அதனால போனாங்க. அப்புறம் சாம் கரன் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டீல் 2.4 crore கிடைச்சிட்டாரு. அவர் வந்து பயங்கரமான ஸ்டீல்னே சொல்லலாம். அந்த மாதிரி போனாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம தீபக் சேகரை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதுதான் ரொம்பவே ஃபீலிங்கா இருந்துச்சு. அதே மாதிரிதான் இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்அப் பண்ணிட்டு போன மாதிரி தான் நம்ம ஸ்டீஃபன் ஃபிலிம் ஃபீலும் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த அளவுக்கு தான் ஃபீல் பண்ணாரு அக்ஷன் டேபிள்லயே கிடைக்காம போனதுல. அந்த பேக்கப் பிளேயர்ஸ் லிஸ்ட் வந்து பயங்கரமா வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு ஒரு பேக்கப் இருக்காங்கன்னே சொல்லலாம். சாம் கரனுக்கு பாத்தீங்கன்னா ஜாமி ஓவர்டன் இருக்காரு. பதிரானாக்கு பாத்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸ் இருக்காரு. அதே மாதிரி ஃபூடா இல்ல விஜய் சங்கர், இவங்க 2 பேரும் பேக்கப் இருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பேக்கப் பிளேயர்ஸ் வந்து இருக்கிறது ரொம்பவே நல்லா ஒரு டீம் காம்பினேஷன் எடுத்திருக்காங்கன்னே சொல்ல முடியும். மத்த டீம்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கப் பிளேயர்ஸ் வந்து இல்லாதது ரொம்பவே குறையாதான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து அப்படி இல்லை. நம்மளுக்கு எப்படி வேணா பேக்கப் பிளேயர்ஸ் யாராவது இன்ஜுரி ஆனா கூட டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு பேக்கப் பிளேயர்ஸோட தான் நம்ம எடுத்திருக்காங்கன்னே சொல்ல முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பவுலிங் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பின் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸ்பின் ட்ரைக்கா அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 பேர், ஜடேஜா, அஸ்வின், அப்புறம் நூர் அகமது, 3 பேர் மாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ்க்கு சேப்பாக்ல வந்து ஸ்பின் ட்ராக்கா தான் இருந்திருக்கு இவ்வளவு வருஷமா. ஆனா பட் லாஸ்ட் 1 or 2 years வந்து கொஞ்சம் பேட்டிங் பேரடைஸா மாறிடுச்சு. மேபி இந்த வருஷம் வந்து நம்ம ஸ்பின் ட்ராக்கா தான் போட போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது வந்து டோன்ட் பி சர்ப்ரைஸ். அந்த அளவுக்கு தான் ஒரு ஸ்பின் ட்ராக் தான் கொண்டு வர போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் பிளேயிங் செட் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 3 ஸ்பின்னர்ஸ்க்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. அந்த அளவுக்கு 30 crores மேலேயே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் போயிருக்கு. ஸோ கண்டிப்பா டெஃபினட்டா வந்து ஸ்பின் பிச் கண்டிஷன்ஸ் தான் கொடுக்க போறாங்க. ஸோ அந்த பிச் கண்டிஷன் கொடுத்தா நமக்கு பவுலர்ஸ் இருக்காங்க, ஆனா பேட்ஸ்மேன் இல்லையா, அதையும் வந்து கரெக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்பின் பிளேயிங் பேட்ஸ்மேன்ஸ் கண்டிப்பா வேணும். அதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ருத்துராஜ்ல இருந்து தோனி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து அடுக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா கான்வேவும் நல்லாவே நல்லாவே ஸ்பின்னை வந்து மேனேஜ் பண்ணுவாருன்னே சொல்லலாம். ஸோ வந்து நம்ம ஸ்பின் ட்ராக்குக்கு ஏத்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்ஸையும் பவுலர்ஸையும் தான் கொடுத்துருக்காங்க. அது போக இல்ல, நம்ம பேஸ் அட்டாக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமாவே இருக்கு. எல்லாருமே பக்காவான பேஸ் போலிங் எடுத்திருக்காங்க. அன்ஷுல் கம்போஸ், கலீல் அகமது, சாம் கரன் இருக்காரு. ஜாமி ஓவர்டன் ஒரு ஆல்ரவுண்டர், அவரும் போலிங் நல்லா பண்ணுவாரு. பதிரானா இருக்காரு. ஸோ பேஸ் அட்டாக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பேக்கப்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனா முக்கியமான ஒரு கன்சர்ன் வந்துன்னா பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்பின் ஆகட்டும் பேஸ் ஆகட்டும் பக்காவா இருக்கு, ஓகே. ஆனா பேட்டிங்ல தான் பெரிய இஷ்யூ. ஹிட்டிங் எபிலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. நீங்க நினைக்கலாம் ஜட்டு இருக்காரு, தோனி இருக்காரு, அவங்க எல்லாம் ஹிட்டர்ஸ் இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவங்க ஹிட்டர்ஸ் தான். பட் ஆனா லாஸ்ட் சீசன்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஜட்டுவோட ஹிட்டிங் ப்ரோவஸ் வந்து டவுன் ஆயிருச்சு. சாம் கரன் பாத்தீங்கன்னா அவரும் அதே மாதிரிதான், அவரோட ஹிட்டிங் ப்ரோவஸும் கம்மியா இருக்கு. தோனி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கேமியோ தான் ஆடிட்டு போறாரு. ஒரு 10 or 15 balls கேமியோ தான் ஆடுறாரு. ஒரு 10 overs இருந்து ஆடுறது கிடையாது. மேபி 10 overs மேல வந்தாருன்னா நல்லா இருக்கும், முன்னாடியே வந்தாருன்னா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ப்ராபபிள் 12 அப்படின்னு பார்த்தோம்னா
நம்ம சொன்ன மாதிரி தான் ருத்துராஜ் கெய்க்வாட், டேவான் கான்வே. ஒன் டவுன் வந்து ராகுல் திரிபாதி வருவாரு, சிவம் துபே, அப்புறம் தீபக் ஹூடா இல்லைன்னா விஜய் சங்கர் வருவாங்க. அப்புறம் ஜடேஜா, அஸ்வின், தோனி, நூர் அகமது இருப்பாரு. அப்புறம் பதிரானா, கலீல் அகமத் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட பிளேயிங் 12 இருக்கும். ஸோ இந்த இதுல வந்து ஹிட்டிங் ப்ரோஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மேபி ஜேமி ஓவர்டன் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்து வந்து பார்க்கலாம். டெத் பவுலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவே இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியதா, பதிரானா ஆல்ரெடி இருக்காரு நம்மளுக்கு. ஸோ டெத் ஓவர்ஸ் மாஸ்டர்னே சொல்லலாம். ஸோ பதிரானா இருக்காரு, அவர் நல்லா பாத்துக்குவாருன்னு நினைக்கலாம். ஆனா இருந்தாலும் இன்னொரு அவருக்கு சப்போர்ட் ட்ரூனிங் பண்ண போறது யாருன்னு அப்படிங்கறதா டவுட்டா இருக்கு. ஏன்னா போன வருஷம் துஷார் தேஷ்பாண்டே நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. என்னதான் கொஞ்சம் ரன்ஸ் போனாலுமே விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. பட் இப்போ துஷார் தேஷ்பாண்டே இல்ல. இப்போ கலீல் அகமது இருக்காரு, சாம் கரன் இருக்காங்க. கலீல் அகமதோட ஆவரேஜும் பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கு. அவரை எப்படி 10 ஓவர்ஸ் பெர் ஓவர் மேலதான் கொடுக்குறாரு. அதே மாதிரி சாம் கரனோட ஃபார்மும் கொஞ்சம் டிப்ல தான் இருக்கு. அந்த 2022 வந்து 2020 வேர்ல்டு கப்ல வந்து பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் வாங்கினாரு, டெத் ஓவர்ஸ்க்காகவே நல்லா போட்டாரு. அந்த மாதிரி ஒரு சாம் கரன் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேத்தன் எல்லிஸ் இருக்காரு, பட் ஆனா பிளேயிங் லெவல்ல இருப்பாரா அப்படிங்கிறது டவுட் தான். அவர் வந்து பேக்கப்பா தான் இருப்பாரு பதிரானாக்கு. ஸோ மேபி பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படிங்கிறத. மேபி நம்ம ஸ்பின்னர்ஸ் நூர் அகமது கூட டெத் ஓவர்ஸ் வந்து போட நிறைய வாய்ப்பு இருக்கு. 16, 17 ஓவர் எல்லாம் நூர் அகமது கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ என்னோட ஸ்குவாட், சிஎஸ்கே ஸ்குவாடோட ரேட்டிங் வந்து 9/10 அப்படின்னு தான் நான் கொடுப்பேன். இருந்தாலும் அக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்க்காக நான் கொடுத்த 9/10 தான் இது. ஸோ எதற்காக சொல்றேன் அப்படின்னா, 25 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, அவ்வளோ பேக்கப் இருக்கு, ஒரு பெர்ஃபெக்ட் பேக்கப் காம்பினேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிச் கண்டிஷன்ஸ், அதே மாதிரி நம்ம பிச் கண்டிஷன்ஸ்க்காகட்டும் இல்ல வேற பிச் கண்டிஷன்ஸ்க்காகட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்குவாடை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்காக தான் 9/10 கொடுத்துருக்கேன். ஸோ 9/10 கொடுத்ததுனால சிஎஸ்கேக்கு 6th டைட்டில் கிடைச்சிருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இல்ல. நான் வந்து அக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஆன் பேப்பர்ல ஸ்குவாட் நல்லா இருந்தாலுமே நம்ம என்னதான் இருந்தாலும் கிரவுண்ட்ல போய் நம்ம ப்ளே பண்றதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். அந்தந்த டைம்ல ஃபார்ம், அந்த பிளேயர்ஸோட ஃபார்ம், நம்ம பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு 6th டைட்டில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தெரியும். உங்களோட தாட்ஸை சொல்லுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 6th டைட்டில் இந்த சீசன்ல கிடைக்குமா அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க. ஸ்குவாட் எப்படி வந்திருக்கு, பிளேயிங் லெவன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை. This video is sponsored by BuyMoti shopping app.